பேரன்பு மிக்கவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் பாவிகள்தான். ஆனால் அதில் எது வித்தியாசப்படுகிறதுனா விகிதாச்சாரம் தான் வித்தியாசப்படுகிறது. ஒருவர் பாவம் குறைந்தளவு செய்திருக்கலாம், ஒருவர் அதிகமாக செய்திருக்கலாம். அதுதான் நிதர்சன உண்மை. அனைவரும் பாவம் செய்த நிலையில் நாம் நமது பாவத்தை மறைப்பதற்காக பிறரை குற்றவாளிகள் என்று சொல்லி எப்போதும் தீர்ப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நாம் பார்க்குற பார்வையில் பிறர் செய்கிற செயல்களை ஏதாவது நாம் தீர்ப்பளித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவங்க செஞ்சது சரி, தவறு, அல்லது நியாயமானது, நியாயமற்றது என்று சொல்லி நாம் பல்வேறு நேரங்களில் நாம் நபர்களை தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அமெரிக்க நாட்டினுடைய பேராயராக இருந்தவர் பேராயர் ஃபுல்டன் ஜே சிங். அவர் எல்லாருக்கும் பல்வேறு விதமான நேரங்களில் மறையுரைகளை ஆற்றிக்கொண்டே இருந்து வந்தார். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு சென்று நற்செய்தியை போதிக்கக்கூடிய அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த சிறைச்சாலைக்கு செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் குறித்து விசாரிக்கிறார். அனைவரிடத்திலும் நலம் பாராட்டிவிட்டு எல்லாரையும் ஒரு இடத்துல ஒன்றாக கூட்டி அவர்களிடத்தில் பேசி கொண்டிருக்க கடவுளது அன்பை பற்றி, கடவுளது இரக்கத்தை பற்றி எல்லாவற்றையும் பேசிவிட்டு இறுதியாக இவ்வாறு சொல்லி தனது உரையை முடிக்கிறார். அன்பர்களே, நண்பர்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் தவறு மெய்ப்பிக்கப்பட்டதால் அல்லது உங்கள் தவறு பிற கண்களுக்கு தெரிய வந்து நீங்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதால் நீங்கள் இந்த சிறைச்சாலையிலே இருக்கிறீர்கள் அல்லது இந்த தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை வெளியிலே இருக்கிற எங்களுடைய குற்றங்களும் எங்களுடைய பாவங்களும் பிறர் கண்ணுக்கு பட்டு நாங்களும் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தோம் என்றால் நாங்களும் இந்த சிறைச்சாலையிலே இருக்க வேண்டியவர்கள் தான் என்று சொல்லி பேராயர் சொல்லி அந்த உரையை முடித்தாராம். இஸ்ரேல் பிரியமானே, இதுதான் நிதர்சன உண்மை. யார் யாரெல்லாம் தவறு செய்து மாட்டிக்கொண்டார்களோ அவர்கள் சிறைச்சாலைகள் இருக்கிறார்கள். நாமெல்லாம் உள்ளே இருக்காமல் வெளியில் இருக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ யார் சரியானவர் யார் தவறானவர் என்று சொல்லி தீர்ப்பளிக்க கடவுள் நமக்கு அதிகாரத்தை வழங்கவில்லை. இணைச்சட்ட புத்தகம் 1வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை இப்படி சொல்லுது: விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள், உயர்ந்தோருக்கும் தாழ்ந்தோருக்கும் ஒன்று போல் செவி கொடுங்கள், எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கு உரியது. இப்போ நாமெல்லாம் தீர்ப்பளிக்க யார்? ஒரு முறை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவரிடத்தில் ஓரின சேர்க்கை மற்ற காரியங்கள்லாம் குறித்து ஒரு நிபுணர் அவரிடத்தில் பேட்டி காண்கிறார். திருச்சபை தலைவராக இருந்து கொண்டு நீங்கள் என்ன இவர்களை குறித்து சொல்கிறீர்கள், இவர்களுக்கு என்ன தண்டனை சொல்கிறீங்க, இல்லை மற்ற காரியம் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கிறார், அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுவதற்கு நான் யார், அல்லது நான் யார் அவர்களை தீர்ப்பிடுவதற்கு என்று சொல்லி போப் பிரான்சிஸ் அவர்கள் அந்த நிருபரிடத்தில் மீண்டும் கேட்டாராம். அப்போ நாம் பிற குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்ப்பிடுவதற்கு அல்ல, மாறாக அவர்களை மீண்டும் இறைவனிடத்தில் அழைத்து வருவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அந்த நாளில் இறைவன் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் கொண்டு வருகிற அந்த குற்றச்சாட்டு பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். மோசே அவ்வாறு திருச்சட்டத்தில் கொடுக்கல. இதை நாம் லேவியர் புத்தகம் 20வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையிலும் இணைச்சட்ட புத்தகம் 22வது அதிகாரம் 22வது இறைவார்த்தையிலும் வாசிக்கலாம். அவ்வாறு வாசிக்கிற போது மோசே என்ன கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் ஆணும் பெண்ணும் இருவருமாக அங்கே கொல்லப்படணும். கல்லெல்லாம் எரிஞ்சலாம் அப்படின்லாம் இல்லை, இருவரும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி தான் மோசே கட்டளை கொடுத்துள்ளார். இவர்கள் கட்டளைகளை எல்லாம் பெருக்கி பெருக்கி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் வந்து நிற்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் கொண்டு வந்து வைக்கிற குற்றச்சாட்டு 2 விதமாக இருக்குது. ஒன்று, ஆண்டவர் இயேசு இந்த பெண்ணை கல்லால் எரிஞ்சு கொல்லணும்னு சொன்னால் ரோமையர்களுக்கு எதிராக சொல்லுகிறார். யாருமே அதனால தான் யூதர்களுக்கு கொலை செய்யக்கூடிய அந்த கொலை தண்டனையை அவர்களிடத்தில் கொடுக்கல. அதனால தான் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கொல்ல முடியலை. அதனால தான் பிலாத்துவின் இடத்துல ஆண்டவர் இயேசுவை கூட்டிச் செல்கிறார்கள். ஒருவேளை இந்த பெண்ணை விட சொன்னால் இவர் மோசே கட்டளைக்கு எதிராக இருக்க ஒரு நல்ல போதகராக இருக்க முடியாது என்று சொல்லி இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆண்டவர் இயேசுவின் மீது குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ இந்த 2 காரியத்தையும் வைக்கிறாரு. ஆனால் இயேசு
ஆண்டவர் இயேசு நிமிர்ந்து பார்த்து சொல்றாரு, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற புதிய கட்டளை கொடுக்கிறார். உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் கல்லெறியட்டும் என்று சொல்லி ஒரு புதிய சட்டத்தை சொல்றார். அப்ப நாம யாரும் பிறர் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்ப்பிடுவதற்கு இங்கு இல்லை என்பதனை கடவுள் ஆணித்தனமாக நமக்கு இங்கே சுட்டி காட்டுகிறார். முதல் வாசகத்தில் சுசானா என்கின்ற அந்த மாசு மறுவற்ற பெண் பேரழகியாக இருந்தாலும் அவள் குறித்து நிறைய அப்படி சொல்லப்படுது. பிறரால் நயவஞ்சகமாக அந்த 2 நீதிபதிகளால் இவள் நயவஞ்சகமாக குற்றம் சாட்டப்பட்டு கொலைகளத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிற பொழுது தானியேல் என்கின்ற அந்த இளைஞனை, அந்த இறைவாக்கினரை கடவுள் அனுப்பி அந்த பெண்ணை விடுதலை செய்கிறார். நாம் பல்வேறு நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை விடுவிப்பார் என்பதனைத்தான் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேணும். யாரையும் குற்றவாளின்னு சொல்ல வேணாம். இந்த நிகழ்வை நம்ம வாசித்து பார்த்தோம்னா நிறைய நமக்கு கிடைக்கும். யாரும் குற்றவாளியாக இருக்கான். நம்ம குடும்பங்களில் இன்றைக்கி நாம் பல்வேறு நேரங்களில் என்ன பண்ணுறோம்? கணவன் மனைவியை குற்றவாளியாக பார்க்குறோம். நான் சொல்கிறேன் நீ கேட்கல, இல்லை உன்னால தான் தப்பு நடந்துச்சு பார்க்குறோம். அல்லது மனைவி கணவனை இவ்வாறு பார்க்குறோம். பெரும்பாலும் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்க? இவன் எங்கே இப்படியே இருக்கிறான், இவன் எங்கே உருப்பிட போகிறான், இல்லை இவன் எங்கே மேலே வரப்போகிறான், இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை நாம் நமதற்குள்ளாக வைத்திருக்கிறோம். அது அல்ல, அவர்கள் அதிலிருந்து வெளிவர செய்ய வேண்டும். பல்வேறு நேரங்களில் பாவ சங்கீர்த்தனத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இதுவாக தான் இருக்கும். பிறகு செய்கிறத என்னால் தாங்க முடியாமல் நான் கோவப்படுறேன், இல்லை எரிஞ்சு விழுகிறேன், அவர்கள் மீது நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெறுப்பு கொள்கிறேன். இதுதான் பல்வேறு நேரங்களில் நாம் நமது பாவமாக சுமந்து தருகிறோம். அது அல்ல. கடவுள் ஒருவேளை நம்ம மேலே அவ்வாறு கோபமாக இருந்தார்னா அந்த பாவத்தை எல்லாம் எங்கே போய் கழிப்பது? நிச்சயமாக முடியாது. ஆக நாம் பிறரிடத்தில் பொறுமையாக இருக்கிறதுக்கு வரம் கேட்போம். ஒரு முறை ஒரு அரசன் மிகவும் கடுமையான தீர்ப்பு வழங்கக்கூடிய அரசனாக இருக்கிறான். அந்த அரசன் என்ன நம்பினா அப்படின்னா, கடுமையான தீர்ப்புகள் மூலம் குற்றங்களை குறைத்து விட முடியும் என்று சொல்லி அந்த அரசன் நம்பினான். என்ன பண்ணுறான்? ஒரு முறை ஏழை குடியானவன் உணவிற்காக, பசி போக்குறதுக்காக ஒரு இடத்துல திருடிடுறான். திருடினோடனே திருடி சாப்பிட்டான். அதுதான் இந்த குற்றமானது பிடிக்கப்பட்டு அரசனிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. அரசனிடத்தில் கொண்டு வந்து நிற்கிறப்ப அரசன் அவருக்கு என்ன சொல்கிறான்னா, நீ நிச்சயமாக மரண தண்டனை பெற வேண்டும் என்று சொல்லி அவனை தூக்கு தண்டனைக்கு ஆளாக்குகிறார். இப்போ இவன் மனசு பதப்பதைக்குது. நான் சாதாரண ஒரு வேளை உணவுக்காகத்தானே இதை செய்தேன் என்று சொல்லி அவன் மனசு பதப்பதைக்குது. அப்போ அவன் போய் அரசன் சொல்கிறான், அரசரே, எங்கள் அப்பா எனக்கு ஒரு ரகசியம் சொன்னார், அந்த ரகசியம் என்னோட நான் சாகிறதுக்கு விரும்பலை, நான் அதை உங்களுக்கும் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். என்ன அந்த ரகசியம் சொல்லி கேட்குறப்ப, ஒரு விதை என்கிட்ட இருக்குது, மாங்கொட்டை என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை விதைச்சோம்னா ஒரே நாளில் ஒரு இரவில் வளர்ந்து அடுத்த நாள் கனி தரும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, சரி, அந்த ரகசியத்தை நாமும் பார்ப்போம் அப்படி சொல்லி அரசர் அங்கே இருக்கக்கூடிய அரசவையினரோடு இணைந்து போகிறாரு. போயிட்டு தனது தோட்டத்தில் அந்த விதையை நட்டு வைக்க போகிறப்ப அரசர்கிட்ட ஒன்று சொல்கிறாரு. எங்கள் அப்பா அதுக்கான ஒரு நிபந்தனை கொடுத்தாரு. என்னப்பா அந்த நிபந்தனை? யார் எந்த விதமான குற்றமும் இல்லை எந்த விதமான பொய்யும் சொல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க விதைச்சாதான் இந்த விதை உடனே முளைச்சு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்க அமைச்சர்கள்ட்ட கேட்குறாரு, அமைச்சர்கள் நீங்கள் யாராவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அமைச்சர்கள் எல்லாம் அவர்களது இலக்காவிலே அவர்களது துறையிலே அவர்கள் என்ன குற்றம் செய்கிறார்களோ அதையெல்லாம் மனசில் நினைச்சிட்டு இல்லை என்னால் முடியாது என்று சொல்லி ஒதுங்குகிறார்கள். அரசனிடத்தில் கேட்கிறப்பையும் அரசன் என்ன பண்ணுறாரு, தயங்குறாரு. இல்லை நான் அப்படிலாம் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, அதனால் நானும் இந்த விதையை விதைப்பதற்கு தகுதியானவன் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அந்த ஏழை குடியானவன் கேட்கிறான், உங்களை நீங்களெல்லாம் பெரியவர்கள், சமுதாயத்தில் பெரியவர்கள், மதிக்கப்படுகிறவர்கள், ஆகவே உங்களுக்கு சட்டம் தன்னங்கீற்று போல வளைந்து கொடுக்கிறது. நீங்கள் தப்பு செஞ்சால் ஒன்றும் பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை, சின்ன தப்பு பண்ணாலும் யாரும் பெருசாக கண்டுக்கிறது. ஆனால் ஏழை குடியானவனாகி நான் தவறு செய்ததற்காக நீங்கள் என்ன தீர்ப்பிட்டீர்கள்? மரண தண்டனை தீர்ப்பிட்டீர்கள். அது அல்ல, எல்லாருக்கும் இரக்கம் தேவை, நானும் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த ஏழை குடியானவன் அந்த மரண தண்டனையிலிருந்து தப்பி போனான். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் நிதர்சன உண்மை. நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? குற்றம் செய்தவர்கள். ஆண்டவர் இயேசுவோடு அங்கு நின்ற அனைவரும் உண்மையிலுமே மனசாட்சி உள்ள மனிதர்கள். இதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு அவங்கள்ட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறியட்டும் என்று சொல்கிறார். பெரியவர் தொடங்கி அனைவருமாக அங்கிருந்து சென்று விட்டார்கள். அப்போ அவர்களுடைய குற்றங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வது தான் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு சுருக்கம். அப்போ நாமளும் நமது குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம்.
கடவுள் நம்மளை எல்லாரையும் பார்த்து சொல்றது, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் இனி என்ன செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் பல்வேறு நபர்களை குணப்படுத்தி விட்டும் இந்த வார்த்தையை தான் சொல்றாரு, உனது பாவம் நீங்கிற்று, இனி பாவம் செய்யாதே. இதோட கேடுற மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளாதே என்று சொல்லி தான் கடவுள் இந்த நாளில் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆக நம் குடும்பங்களில் நம்ம பல்வேறு நேரங்களில் இந்த ஒரு வாக்குவாதத்தினால பிரிஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு சண்டையினால, அல்ல மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தினால பிரிஞ்சிருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், அல்ல நம்ம உறவுகளில் நாம் தூரமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாம் இந்த பலிபீடத்தில் வைப்போம். ஒப்பு கொடுக்கப்பட இருக்கிற இந்த அப்பரச காணிக்கைகளுக்குள்ளாக நம்மளால் யாரை மன்னிக்க முடியலையோ, அல்லது யாரோடு மீண்டும் பேச முடியலையோ, ஒப்புரவாக முடியலையோ, அவர்களெல்லாம் அந்த ஒப்பு கொடுக்கப்பட இருக்கிற இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஒப்பு கொடுத்து அவர்களோடு நாம் மீண்டும் இணக்கமாக வேண்டும், அவரோடு நம்முடைய உறவானது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழ வரம் கேட்டு இத்திருப்பலியிலே மன்றாடுவோம்.